ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட ட்ரீமி லைஃப் சேனலுக்கு எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னென்னா பூரி பண்ணலான்னு பூரியும் மசாலா கிழங்கும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். பூரிக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதில் உப்பும் கூட இட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு எப்போவுமே பூரிக்காக இருக்கட்டும் சப்பாத்திக்காக இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூரி ஆனால் உப்பி கரெக்டாக வரும். நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ தூரம் போட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு அடிக்க முடியுமோ நாங்கள் இப்படி அடித்து நல்லா பிசைவோம். பிசைஞ்சு எடுக்கும்போது அதில் உள்ள கேப் விழும்ல, கோடு கோடாக விழும்ல, வெடித்து வரும். அது எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸாவது நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதை இப்போ கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலாக்கு என்னெல்லாம் வேணும்னு அதை பண்ணலாம். கொஞ்சம் பல்லாரி எடுத்துக்கோங்க. அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியாக ரொம்பவே நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பல்லாரி, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுக்கலாம். நம்ம இப்போ 2 3 அந்த மாதிரி எடுத்துக்கோம். கொஞ்சம் பேருக்குனால நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. காரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ 3, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா இது இவ்வளோ எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ ரொம்ப குட்டியாக இருக்கனால தான் 3 எடுத்திருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதை விட பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சாலும் ஒன்றும் தப்பில்லை. பூரி கூட குழந்தைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு அது ஹீட் ஆனது கடுகு, உளுத்தம் பருப்பு இது எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாம் வதக்கி நல்லா ரோஸ்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ பீஸும் அந்த சில்லி எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்புமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அது நல்லா கொதித்து வெந்து வரும்போது மசிச்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா பூரிக்கு மாவை பிசைஞ்சு உருட்டலாம். நிறைய பேர் பூரிக்கு மாவு பிசைஞ்சு உருட்டும் போது சர்க்கிளாக வராது, ஷேப்பு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிறைய ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற யாருக்குமே அவ்வளோவா வராது. இது எப்படி பண்ணணுன்னா கொஞ்சம் மாவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி பரத்துவோம் இல்லையா, அதில் மாவை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கை வச்சு நல்லா அழுத்தி எடுக்கணும். அழுத்தும் போது அதில் ரவுண்ட் ஆகும். ரவுண்ட் ஆன அப்புறம் நம்ம பூரிக்கட்டையை வச்சு நல்லா பரத்தி எடுக்கணும். அது அப்போ சர்க்கிளாக வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாவை வச்சுட்டு நம்ம பரத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஷேப் வராது. இது எடுத்து நல்லா அழுத்திட்டு சர்க்கிளாக வந்த அப்புறம் நீங்கள் ஷேப் பரத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இது பண்ண சர்க்கிளாட்டம் வந்துடும். நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு பூரி சப்பாத்தி இதெல்லாம் பரத்தவே தெரியாது. பண்ணும்போது ஷேப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அப்போ நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். மூடி வச்சு கட் பண்ணி எடுக்கிறது ரவுண்ட் ஷேப்பில், அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அது திரும்ப ரிஸ்கியான வேலை. அது அப்படி பண்ணுறத விட கொஞ்ச நாள் நான் அதை ட்ரை பண்ணேன். எல்லாம் ஷேப்பாக கரெக்டாக ரவுண்டாக வந்துருச்சு. பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்துருச்சு. ஆனால் நமக்கு நேச்சராகவே வரணும், நம்ம ஏன் இப்படி ட்ரிக் யூஸ் பண்ணுறோன்னு எனக்கு அடிக்கடி தோணும். அப்போ நான் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம போட்டு பார்த்தா கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக சர்க்கிளாக இல்லைனாலும் பார்க்க பூரி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூரி எல்லாம் பரத்தியாச்சு. எண்ணெய் சூடானதுமே பூரி போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹார்டாக ஆக்கக்கூடாது. பூரி போடும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் தீ எடுக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் ரொம்ப ஹீட் ஆனதுமே மெதுவாக போட்டு எடுக்கணும். பூரி பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா பூரி சாஃப்டாக வரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா பூரி ரொம்பவே ஹார்டாயிரும். இப்போ நான் பூரி போட்டு எடுத்து வச்சாச்சு. என்ன தான் கரண்டி இருந்தாலும் நான் கத்தியில் யூஸ் பண்ணுவேன். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கத்தி வச்சு எடுக்காதீங்க, கரண்டி வச்சு சேஃபாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூரி கிழங்குக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுட சுட ஒரு பிளேட்டில் 2 பூரியும் மசாலாவும் எடுத்து சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இது அடுத்து பேக் வீடியோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. என்னென்னா மார்னிங் வீடியோ நமக்கு பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டாச்சு.
இப்போ நமக்கு கொரியர் வந்திருக்கு. மீஷோவில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு பேக்கு. இது 3 டைப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லிங் பேக்காவோ கிராஸ் பாடி பேக்காவோ இல்லை ஒரு பர்ஸ் வச்சுக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீஷோ மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம ப்ரைஸ் கம்மியாக வாங்கினா அதோட குவாலிட்டி தான் இருக்கும். லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்குகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இதோட ப்ரைஸை கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு 250க்குள்ளாடி தான் வரும். அதோட கலர் வந்து பேபி பிங்க், செம்ம கலர். அது வீடியோவில் பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்குது. ரியலாகவே வந்து பேபி பிங்க் சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட லாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது லாக் பார்த்திங்களா, ஒரு சின்ன செயின் மாதிரி போட்டு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உள்ள மொபைல் ஃபோன் ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு கோயிலுக்கு போகவோ இல்லை ஃபங்க்ஷன் எதுக்கும் போகவோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.